மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும், எந்தெந்த லக்னத்துக்கு நல்லதுகளே செய்யாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சரி, சந்திரன் வந்து நம்மளுக்கு மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. எங்க நின்னாலும் மேச லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செஞ்சிடாது. மேச லக்னத்துக்கு எங்க நிக்க கூடாதுன்னா 6ல நிக்க கூடாது. ஓகேங்களா? 6ல நிக்கவே கூடாது. 4ஆம் அதிபதி 6ல. 8ல நீசமாய் நிக்கவே கூடாது, அதுவும் இடைஞ்சல். 12ல நிக்கலாம், வளர்பிறையாக நிக்கலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திரனுக்கு வளர்பிறையில ஒரு பலன், தேய்பிறையில ஒரு பலனுங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச லக்கணத்துக்கு இதுதான். அதே மாதிரி நம்ம ரிஷப லக்கணத்துக்கு எந்த விதத்திலையும் தப்பில்லை, 3ஆம் அதிபதி தான். 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அது வந்து மாரகாதிபதி. அது ஏதோ ஒரு சிக்கல்களை தான் பண்ணு. அது வந்து வளர்பிறையாக நிற்கிறத விட தேய்பிறையாக இருந்ததுன்னா நல்லது. ரிஷப லக்கணத்துக்கு மறையிறது நல்லது. நல்ல கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறத விட மறையிறது நல்லது. மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். இது வந்து குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் வந்து 2ல் ஆட்சி ஆனாலோ லக்கணத்தில் நின்னாலோ நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கு, நல்ல வாய்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. இது வந்து மறையக்கூடாது. 2ஆம் அதிபதி 6ல் நீசமாயிடுச்சு. குடும்பத்துல சண்டை சச்சரவு பஞ்சாயத்து எல்லாம் நடக்குங்க. மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் 6ஆம் வீட்டுல நின்னால் எல்லா விதமான பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே வரும். 8ல மறையவும் கூடாதுங்க. அதுவும் மறைஞ்சு ஏதாச்சும் பாவ தொடர்பு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப மோசம். இங்கெல்லாம் ஏதாவது வளர்பிறையாக பௌர்ணமியாக இருந்துச்சுன்னா தப்பிக்க, இல்லைன்னா தப்பிக்கவே தப்பிக்காது. கடன், நோய், இப்படி எல்லாம் குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் ஹேண்டிகேப்டா போற அமைப்புகள் எல்லாத்தையுமே பண்ணுங்க. சரி, 7ல சந்திரன் நிக்கலாம், தப்பே இல்லை, நல்லதுதான். எங்க நின்னாலும் தப்பு இல்லை. இந்த 6, 3 இங்கெல்லாம் மறையும் போது நம்மளுக்கு பெரிய நல்லதுகளை செய்யாதுங்க. முக்கியமா இந்த சந்திரன் வந்து எந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும்னா மீன லக்னத்துக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யுங்க. அதுதான் யோகாதிபதி. அந்த அளவு விருச்சிக லக்னத்துக்கு கூட செய்யாது. பாக்கியாதிபதியாக இருந்தாலும் விருச்சிக லக்னத்துக்கு அது வந்து நம்மளுக்கு பாதகாதிபதியாக வருங்க. ஓகேவா? அது பாதகாதிபதியாக வர்றதுனால அது அவ்வளவு நல்லதுகளை அந்த சந்திரன் விருச்சிக லக்னத்துக்கு செய்யாது. ஆனா மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வர்றதுனால மிகப்பெரிய யோகத்தை செய்யுங்க. எந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாதுன்னா இந்த மகர கும்ப லக்னத்துக்கு மட்டும் சந்திரன் வந்து நல்லதுகளை எப்பவும் பண்ணாதுங்க. இந்த கும்ப லக்கணத்துக்கும் சரி, மகர லக்கணத்துக்கும் சரி. மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி தான் இருந்தாலும் அது மாரகாதிபதி. அது வந்து இடைஞ்சல்களை கண்டிப்பாக பண்ணும். சந்திரன் எங்க நின்னாலும் ஓரளவுக்கு சுமாரான பலனைத்தான் செய்யும். அதே மாதிரிதான் கும்ப லக்கணத்துக்கு சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி. எங்க நின்னாலும் இடைஞ்சல்கள் சிக்கல்களை தான் பண்ணுங்க. ஏதாச்சும் சுபர் பார்வை, வளபிறை இப்படியெல்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு அது நல்ல பலன்களை செய்ய பார்க்கும். இல்லைன்னா கெடுபலன் இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். சரி, இப்போ சந்திரனை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டேன். என்னன்னா மகர கும்ப லக்கணத்துக்கு இடைஞ்சல்கள் பண்ணும், மீன லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும், மேச லக்கணத்துக்கும் யோகத்தை செய்யும், கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வர்றதுனால வளர்பிறையாக இருந்ததுன்னா அதுவும் யோகத்தை செய்யுங்க. சரி, ஓகே. சந்திரனை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 12 லக்கணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா 40 நிமிஷம் ஆக அது முடியாது. சரி, ஓகேவா? அப்படி கடன்னு கொஞ்சம் போயிருப்போம். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய். ராகு கேதுவை நான் கடைசியா வரேங்க. சரிங்களா? ராகு கேது கடைசியா வரேன். இப்ப செவ்வாய்க்கு வருவா. செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வேண்டாம், குருவுக்கு போயிடலாம். செவ்வாய்